69 அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் 69. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சாணி சா பஷ்யதோ முனி. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சாணி சா பஷ்யதோ முனி. யா எது நிசா இரவோ சர்வ எல்லாம் பூதானாம் உயிர்வாளிகளுக்கு தஸ்யாம் அதில் ஜாகதி விழித்திருக்கிறான் சம்யமி சுயக்கட்டுப்பாடு உள்ளவன் யஷ்யாம் எதில் ஜாகிரதி விழித்திருக்கின்றன பூதானி எல்லா உயிர்களும் சா அதுவே நிசா இரவு பஷ்யத ஆய்ந்தறிகின்ற முனி முனிவன். இந்த குழந்தைங்களாம் ஏன் குழந்தை கிளாஸ் போல? சின்ன பையங்க தானே இருக்காங்க நிறைய. சின்ன பையன்லாம் கீழே போகும். மொழிபெயர்ப்பும் பொன்னியை தேவர் சில பிரபாகராய். மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்தெழும் நேரமாகும். எல்லா உயிர்களுக்கும் எது விழித்தெழும் நேரமோ அது ஆய்வறிவு கொண்ட முனிவனுக்கு இரவாகின்றது. பொருளரை இருவிதமான அறிஞர்கள் உள்ளனர். ஒரு வகை அறிஞர் புலனூர்ச்சிக்கான லௌகிய சூழலில் அறிவு பெற்றவர். மற்றொருவோ தன்னுரை வளர்ப்பதில் ஆர்வமுடன் இருப்பவர். ஆய்ந்தறி முனிவரின் செயல்கள் ஜடத்தில் ஆழ்ந்திருக்கும் மனிதர்களுக்கு இரவாகும். தன்னுணர்வை பற்றிய அறியாமையினால் அத்தகைய இரவில் பௌதிகவாதிகள் உறங்கி கிடைக்கின்றனர். ஆய்ந்தறி முனிவர் பௌதிகவாதிகளின் இரவில் விழிப்புடன் இருக்கிறார். ஆன்மீக பண்பாட்டின் படிப்படியான முன்னேற்றத்தால் அம்முனிவர் திவ்யமான ஆனந்தத்தை அடைகிறார். ஆனால் தன்னுணர்வு விஷயங்களில் உறங்கிக் கொண்டுள்ள பௌதிகவாதியோ புலனின்பற்றை பற்றிய பற்பல கனவுகளுடன் சில சமயம் மகிழ்ச்சியையும் சில சமயம் துயரத்தையும் தனது உறக்க நிலையில் உணர்கிறான். ஆய்ந்தறிய முனிவர் இத்தகு பௌதிக இன்ப துன்பங்களினால் ஒருபோதும் பாதிப்படைவதில்லை. ஜடவிளைவுகளால் பாதிக்கப்படாமல் தன்னுணர்வுக்கான செயலில் முன்னேறுகிறார். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணாய முதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமனே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இரவும் பகலும் பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் இரவையும் பகலையும் சொல்லுது. யாருக்கு இரவு இன்னொருத்தருக்கு பகலா இருக்கு, யாருக்கு பகலா இருக்கிறது இன்னொருத்தருக்கு இரவா இருக்கு.
இதோட அர்த்தம் என்ன? இரவு பகல்னு எதை குறிப்பிடுறார் பகவான் கிருஷ்ணர்? எதை இரவுன்னு குறிப்பிடுறாரு, எதை பகல்னு குறிப்பிடுறாரு? ஆன்மீகவாதிக்கு எது பகல்? என்னோட லெக்சர் கேட்க வந்த கேள்வி கேட்கிறாங்க. ஆன்மீகவாதிக்கு எது பகல்? பகல்னு எதை குறிப்பிடுறாரு? ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீகவாதிக்கு பகல். ஆன்மீகவாதிக்கு எது இரவு? ஆன்மீகம் சம்பந்தமில்லாத உலக விஷயங்கள் இரவு. சரி, அடுத்ததுக்கு பதில் ஒழுங்கா சொல்ல. பௌதிகவாதிக்கு எது பகல்? பௌதிகவாதிக்கு எது பகல்? உலகாயாத வாதிக்கு உலக விஷயங்கள். எது இரவு? ஆன்மீக விஷயங்கள். திருப்பி கேட்கிறேன், ஆன்மீகவாதிக்கு எது பகல்? எல்லாரும் சொல்லுங்க. ஆன்மீகவாதிக்கு எது இரவு? பௌதிகவாதிக்கு எது இரவு? ஆன்மீக விஷயம். பௌதிகவாதிக்கு எது பகல்? ஏன் அதை பகல் இரவுன்னு சொல்றாரு? பகல எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆக்டிவா இருக்காங்க, செயல்படுறாங்க. இரவுல தூங்குறாங்க. அதனாடி பகல் இரவுன்னு சொல்றாரு பகவான் கிருஷ்ணன். உண்மையான பகல் இரவு சொல்ற நம்முடைய மனம், செயல்கள் இதை குறிப்பிடுறாரு. ஆன்மீக விஷயம்தான் ஆன்மீகவாதி அதுலதான் செயல்படும். அந்த இடம் இல்லைன்னா காலி பண்ணி போயிடுவார். எது எக்கேடு கட்டா என்னன்னு அவர் போட்டு போயிடுவார். அதே மாதிரி பௌதிகவாதிக்கு அவருக்கு வேண்டிய விஷயம் இருந்தாதான் அதில் இருப்பார், இல்லைன்னா அவர் போயிடுவார். அவருக்கு அதான் பகல். உலக விஷயம் இருந்தாதான் அவருக்கு அந்த விஷயம் ஓடும். ஆன்மீகம் இருந்தா அதான் அது கால வரட்டும் பார்த்துக்கிடும், ஐக்கியமாயிலான்னு சொல்லுவாங்க. மதுரையில் நான் ப்ரீச்சிங் பண்ணல துணிந்தேன், சாமி காலம் வரட்டும் ஐக்கியமாயிடுவோம். காலம் வந்துருச்சுன்னு புரியல அவங்களுக்கு. முன்னாடி ஆன்மீகம்னா ஓடி போயிடுவாங்க. அதே இது ஒரு ஹோட்டல் போகலாமா, இது போகலாமான்னா சந்தோஷமா வருவாங்க. கதை கதையா சினிமா பார்க்கலாமா, கிரிக்கெட்டை பேசலாமா, அந்த மாதிரி ஆன்மீகம் அல்லாத விஷயங்கள்னா அவங்க சந்தோஷமா, அது அவங்களுக்கு பகல். ஆன்மீக விஷயம்னா அது ஓடிடுவாங்க இரவு, அது செயல்பட மாட்டாங்க. அதே இது ஆன்மீகவாதி உலக விஷயங்களை செயல்பட மாட்டாங்க. இங்க பக்தி சித்தாந்த சரத்தவர் ஒரு அருமையான கதை சொல்லுவார். பிரபுபாதோட குரு, ரொம்ப நல்ல கதை. ஒரு நாள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆன்மீகவாதி, ஒரு ஃப்ரெண்டு வந்து உலக விஷயத்துல முங்கினாள். எப்படி அது சமயத்தில் வந்து ஜோடி சேர்ந்துரும். நார்மலா சேரக்கூடாது. ஒத்த இறக்கைகள் உள்ள பறவை ஒன்றாக பறக்கணுவாங்க. பேர்ட்ஸ் ஆர் த சேம் ஃபெதர் ஃப்ளைஸ் டுகெதர்னு. அதாவது ஒத்த மன குணம் உள்ளவங்க தான் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் சமயத்தில் இந்த மாதிரி அமைஞ்சு போகும். ஆனாடி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ள, ஒரு ஆள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ள. 2 ஃப்ரெண்டும் நவதீப்பில் இருக்காங்க, கல்கத்தா பக்கத்தில் மாயாப்பூரில், சைதன்ய மகாபிரபு அவதரித்த ஸ்தலத்தில். ஆனாடி ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு வந்து, ஆன்மீக ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, இந்த ஊருக்கு ஒரு பெரிய சாது வந்திருக்காராம், நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம், நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா அவருக்கு அது இரவு. சாதுவாவது மண்ணாங்கட்டியாவது ஆன்மீகமாகும், ஜாலியா இருக்கிற வயசு. இதை விட்டுட்டு ஆன்மீகம் அது இதுன்னு அலையணுமா அப்படின்னு அவருக்கு பிரியம் இல்லை.
அண்ணாடி இன்னைக்கு வேண்டாமே இன்னொரு நாள் பார்ப்போமே அப்படின்னு தள்ளி போடுறாரு. சரின்னு வரும் ஒத்துக்கிறாரு. இந்த ஆன்மீகமான ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரர். எப்படியாவது நண்பனை கூட்டு போய் அந்த சாதுட்ட பேச வைக்கணும். சமயத்தில் இந்த ஆன்மீகத்தில் பக்கம் உள்ளவங்க வந்து விடாப்படியா நம்மளை ஆன்மீகத்துக்கு இழுத்துருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆரம்பத்தில் நான் ஜபமே பண்ண மாட்டேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு 88 அப்போ ஒரு பெங்காலி ஃப்ரெண்டு, அவர் தான் அந்த ஃப்ரெண்டுனா அந்த கோயிலில் உள்ளவர். அந்த ஒரு ரவுண்டு கெஞ்சி 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 வச்சு ஒரு ரவுண்டு பண்ண வச்சார். அவ்வளோ ஈஸியாக நான் ரவுண்டு பண்ண மாட்டேன்ட்டேன், எனக்கு டைம் இல்லை அது இல்லைன்னு. அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டு விடா அப்படியா நீங்கள் ஆன்மீகத்துக்கு அந்த சாதுவை பார்க்க வரணுன்றார். 2ஆம் நாள் வந்து இது வேண்டாமே, இதுக்கு பக்கத்தில் ஒரு வேற ஏதாவது போகலாம். 3ஆம் நாள் இந்த ஃப்ரெண்டு பேசல, கங்கையை கடந்து போனோம். நவதீப்னா கங்கை வந்து 9 தீவா பிரிச்சிருது நிலத்தை, நல்லா இருக்கும் மாயாப்பூர்ல. அது கொஞ்சம் தூரம் ஓடி அப்புறம் சமுத்திரத்தில் கலக்கும். சுந்தர்பன் ஃபாரஸ்ட்னு இருக்கும், சுந்தர்பன் காடுகள்னு. அதுக்கு முன்னாடி இந்த நவதீப் 9 தீவை உருவாக்கும். ஆனாடி அந்த சாது வந்து இன்னொரு கரையில் இருக்கார், கங்கையில் கடந்து தான் போவோம். உடனே இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, கங்கைக்கு நீ வா, நம்ம போனால் அந்த பக்கம் போயிடலாம், போட் இருக்கு, போட்டில் போயிடலாம். எனக்கு போட்டுனா பயம், போட்டில் வர முடியாது, கங்கை வத்தட்டும் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு. கங்கை என்னைக்கு வத்துறது, கங்கை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எத்தனை அடி ஆழம் தண்ணி ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. வத்தனோடனே நடந்தே போயிடலாம். இதுதான் ஆன்மீகவாதிக்கு பகலும், பௌதியவாதிக்கு இரவும். அவனுக்கு பிடிக்கல, அன்னாடி எக்ஸ்கியூஸ் சொல்லி 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 எஸ்கேப் ஆகிறான். அதே இந்த ஃப்ரெண்ட் வந்து சும்மா ஒத்துக்காண்டு, அதனால அட்டக்கரையில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க போவோமா அப்படின்னு. போகலாமே. அது பகல், அவருக்கு பிடிக்கும், ஆன்மீகம் பிடிக்காது. அந்த மாதிரி தான் ஆன்மீக விஷயமும் உலக விஷயத்திலும் மூழ்கினவங்கள கிருஷ்ணர் பிரிக்கிறார். ஒருத்தருக்கு எது பகலாக இருக்கோ அது இன்னொருத்தருக்கு இரவாயிடுது. அந்த மாதிரி நம்ம பாகவதத்திலையும் பார்த்தா நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆன்மீகவாதி வந்து நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள், உலக விஷயங்கள் பேசுற இடத்த விட்டு விலகிடுவார். ஆர்குமெண்டோ சண்டை சச்சரவோ இருக்காது. அந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் விலகிடுவார். பேச்சோ இல்லை டிவியோ இல்லை யூடியூப்போ எதை செல்ஃபோனோ ஆன்மீக விஷயங்களுக்கு உதவாதுன்னா அதுலேருந்து விளைவிக்கிற அவருக்கு இரவு அது. ஆனால் அதே சமயம் அந்த சொல்லக்கூடிய டிவியோட நெட் செல்ஃபோனு எல்லாத்துலேயும் ஆன்மீக விஷயங்களும் வரும். ஆனால் அதுல இருந்து யார் விளையிடுவா? அவங்க ஓடிடுவாங்க. நான் ஞாபகம் இருக்கு, 80 நான் ஐஐடி சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன், பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டிவி தூரதர்ஷன் ஒன்று தான் இருக்கும். அப்போ இத்தனை சேனல் இத்தனைலாம் கிடையாது. தூரதர்ஷன் அது 4 சிட்டியில் மட்டும்தான் இருந்துச்சு. மெட்ராஸு, டெல்லி, கல்கத்தா, பாம்பே, 4 சிட்டி தான். அந்த வாரத்துக்கு ஒரே ஒரு படம் தான் வரும், சினிமா படம். மித்தெல்லாம் நிறைய வரும், வயலும் வாழ்வும், அந்த விவசாயத்தை பற்றி அதெல்லாம் வரும். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தான் கூட்டம் இருக்கும். அப்புறம் மாதம் ஒரு நாள் வந்து சினிமா பாடல்கள் தொகுப்பு இருக்கும், இந்த நேயர் விருப்பம் மாதிரி. அதுக்கு நல்ல கூட்டம் வரும். ஆனால் ஒரு ஆன்மீகமோ ஒரு வயலும் வாழ்வோ இதுனா ஆள் காணாமல் போயிடுவாங்க. காத்தாடும் இரவும் பகலும் இதுதான். ஆனாடி மக்கள் வந்து நீண்ட கால அவங்களுடைய அனுபவங்கள் நாடி இதில் ஊறி போயிட்டாங்க. இதுதான் சந்தோஷம் நினைக்கிறாங்க. ஆனாடி இதைத்தான் கிருஷ்ணர் இதில் வந்து யாருக்கு இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்தல் நேரம். எல்லா உயிர்களுக்கும் எது விழித்தல் நேரமோ அது ஆய்வர் கொண்டவன் முனிவனுக்கு இரவா என்றது. கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவுனாலும் கண்டுக்க மாட்டாங்க.
இவ்வளவு சொத்து, இவ்வளவு படிப்பு, இவ்வளவு சம்பாத்தியம் எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிட்டேப்பா. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளவு செஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு அது பகல், நமக்கு அது இரவு. பிரபுபாதா சொல்றாரு, யாருன்னாலும் ஒருத்தருக்கு கைகட்டி அடிமையா தான் வேலை பார்க்கணும். மனுஷனா பிறந்துட்டா யார் யாருக்கும் கைகட்டுறதுக்கு இங்க ஒருத்தர் உட்காரு, அவருக்கு கைகட்டிட்டு போறோம். அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அது பக்குவப்பட்டவனோட மனநிலை. பக்குவப்படாதவன், நான் கால விழுந்தோ கையில விழுந்தோ ஒரு வயிற்று பழைப்புக்கு ஒரு கொஞ்சம் காசு கிடைச்சா அவங்கள போறேன், அது பக்குவப்படாத நிலை. முன்னாடி சமயத்துல பக்குவப்பட்ட மனநிலையும் இதுவும் புரியாது. பக்குவப்படாதவங்க காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல், சொந்தம், பந்தம், மானம், மரியாதை, கௌரவம், இதெல்லாம் தான் அது விழிப்பான இடம் அவங்களுக்கு. ஆனா ஆன்மீகத்துக்கு அவனுக்கு மான மரியாதை கவலை எதுவும் கிடையாது. முதல்ல மதுரையில் சிக்காப்பிடிச்சு இழுப்பாங்க. பஞ்சகச்சமே யாரும் கட்ட மாட்டாங்க. நம்ம கோயில்ல பூஜாரி கூட பஞ்சம் கட்ட மாட்டாங்க. பெருமாள் கோயில்ல நம்ம டிவோடிஸ் டெவலப் ஆகி இப்ப கட்ட ஆரம்பிச்சுதான் அவங்களாம் கட்டுறாங்க. 95 90 யாரும் பஞ்சகச்சம் கட்ட மாட்டாங்க. அதனாடி உடையிலையோ உணவுலையோ எல்லாத்துலயும் விலகிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பக்குவப்பட்ட பக்தனோ முனினா கட்டுப்பாடு உள்ளவன். ஒரு பெரிய பஜார்ல போனாலும் எவ்வளவு வித்தியாசமான உணவுகள் இருந்தாலும் நம்ம அந்த பழமொழி சொல்லுவாங்க, பட்டிக்காட்டை மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி. அது நம்ம நீங்க மதுரையெல்லாம் டவுன் ரோடு போனீங்கன்னா அப்படி கம்மன்னு வாடகையும் அப்படியே. ஆனா ஒரு துளி கூட அட்ராக்ட் பண்ணாது. ஏன்? அவனுக்கு இரவு. அது ஏன்? அதுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இல்லை. பகவானுக்கு சம்பந்தப்படாத விஷயம் எவ்வளவு உயர்வா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. அதுதான் பக்குவப்பட்ட ஒரு பக்தன்ல முனிவனோட. பக்குவப்படாதவனுக்கு இது என்ன சாப்பாட்டுல புளிப்பு இல்லை, உப்பு இல்லை, பிரசாதம்னு கொடுத்தாங்களே அது சரியில்லையே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்மீக விழிப்பு இல்லை. அவங்களுக்கு ருசியும் புளிப்புமா உரைப்பும் உப்புமா நல்லா ஊசுன்னு சாப்பிட்றாங்க. இதுதான் இரவு. இவருக்கு இது பிடிக்காது, அவருக்கு அது பிடிக்கும். பகலும் இரவும், இந்த ஒரு வார்த்தை பகலும் இரவும் எவ்வளவு பகவான். இது பிடிக்காத மகா பக்தர்கள் ஜடபரதர் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காத நாடி ஊமையாவும் செவிடாவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். செவிடுனா எனக்கு எதுவுமே காதுல உழாது. காதுல உளுந்தாதானே மனசுக்குள்ள போகும். செவிடாயிடுவார் இரவு. மற்றவங்க கூர்ந்து கேட்பாங்க. எல்லாம் இயர்போனை வச்சுக்கிட்டு, இப்போ இயர்போன் ஃபுல்லாக காதுக்குள்ள வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. உலகமே தெரியல, சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் அதில் சயின்டிஃபிக்காகவே அந்த இதில் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுற நாடி ஏகப்பட்ட நியூரான் செல்லு காலி ஆகிடும் அந்த காதை சுற்றி மூளையில். இப்போ அந்த மாதிரி அது கார்ட்லெஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மைக்ரோவேவில் தான் கம்யூனிகேட் ஆகுது. அந்த லைட்டு ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும். அதனாடி நியூரான் செல்லு பூரா அவுட் ஆடி. யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செய்து ரெக்வெஸ்ட், அதை கார்ட்லெஸ் காதில் வச்சுட்டு பார்க்க நல்லா இருக்கும். ரெண்டா காதுக்குள்ளேயே அந்த மாதிரி வச்சு கேட்கல, அந்த ஃப்ரீக்வன்சி நாடி நம்ம இயற்கையாக கேட்குற சக்தியாக மாறி போயிடும். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை கேட்க ஆவலா இருக்கும். ஆனால் இந்த விஷயத்த கேட்க ஆவலா இருக்காது. பக்தியில அந்த ஜடபரதருக்கு ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் கேட்க இஷ்டமா இருந்தது. மித்த எல்லா இடங்கள்லையும் அவர் துளியும் கேட்க இஷ்டப்படலை. செவிடு மாதிரி இருந்தார். நம்ம யாராவது தப்பிக்கணும் அப்படிதான் இருக்கணும். செவிடு மாதிரி இருக்கணும். ஏதாவது பேச தோணுனா பேசிடக்கூடாது, ஊமையா இருக்கணும். நான் எனக்காக ஒரு ஆரம்பத்துல ரொம்ப ஏதாவது ஒரு மேட்டர் போட்டு தலையை அரிக்கும், இந்த பேசியே தீரணும்னு ரொம்ப இந்த டெண்டன்சி எல்லாருக்கும் இருக்கும். அது திண்ணையா கட்டி போட்டிருப்பாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, வீடுதோறும் வீட்டுக்கு வீடு தின்ன உட்காந்து வம்பு பேசுதான், ஊர் வம்பு பேசுதான். அதில் சண்டை சச்சரவு வரும். ஆனாலும் இந்த திண்ணையில உட்காந்து பேசலைன்னா தூக்கம் வராது. அங்கேயே தூங்குறவங்களும் உண்டு.
ஆனாடி ஆரம்பத்தில் எனக்கு அந்த பேசுகிற டெண்டன்சி எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. சச்சுமே பிரச்சனையாக இருக்கும். அதுவும் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறோன்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த இன்னொருத்தர் கிருஷ்ணரை பற்றி பேசினா பரவாயில்ல, அடுத்தவங்கள நல்ல விஷயத்த பேசினாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களோட நார்ன விஷயத்த பேசதான் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டெண்டன்சி எப்படி குறைக்கனால டக்குன்னு அந்த அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது பேசணும்னு அந்த டெண்டன்சி வர்றப்ப ஒரு 8 தடவை ஹரே கிருஷ்ணமா வந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 8 தடவை சொன்னோடனே கிருஷ்ணர் ஒரு மண்டல் இது உனக்கு தேவையா, இது சொல்லி அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, விட்டுரு அப்படின்னு. இது நிறையா விட்டுரு. இதுதான் ஒரு பக்குவப்பட்ட பக்தனுக்கு பகல். அவன் அதில் போக மாட்டான். இரவு அவனுக்கு இரவு. இதெல்லாம் வேண்டாத விஷயம். ஆன்மீக விஷயம் எங்கேயா பேசுறாங்களோ அதே ஜடபரதர் மன்னன் ரகுகணன் பல்லக்கு தூக்க வச்சுறாரு. அவங்க பல்லக்கு தூக்கிடலாம். இவரோட அருமை தெரியாம உடம்பு வாட்ட சட்டமா இருக்கு, பலமா இருக்காரு, நல்ல இளம் வயது, கடகாத்திரமா இருக்காரு. பல்லக்கு தூக்க ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு ஒரு பல்லக்கு தூக்க வச்சுட்டாங்க. இவர் எப்படின்னா பல்லக்கு தூக்கிட்டு போற ஒரு சின்ன எறும்பு வந்தாலும் நிப்பாட்டிடுவார். அவர் பலசாலிங்கிறாரு. இப்போ நிப்பாட்டினாரு, சடன் பிரேக் போட்ட மாதிரி இருக்கும் ராஜாவுக்கு உள்ள ரகுணனுக்கு. கோவப்பட்டு யார் இந்த மாதிரி செய்யறானவன்னு இந்த புதுசாக ஒரு பல்லக்கு தூக்கி சேர்த்தோம், அவர் தான் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மன்னர் ரகுணன் கோவத்தோட திரைய விலக்கி நீ யாருன்னு கேட்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு பேசுறது ஊமையா இருந்தாரு, செவிடா இருந்தாரு, ரெண்டுமே பேசலாம். ஆனா இவர் நீ யாருன்னு கேட்டவுடனே அந்த கருணை நாடி எதை சொல்றீங்க, இந்த உடம்ப சொல்றீங்களா, மனசை சொல்றீங்களா, புத்தியை சொல்றீங்களா, ஆத்மாவை சொல்றீங்களான்னு ஆரம்பிக்கிறார். பாவதத்துல 5 சாப்டர் நம்ம 7 சாப்டர் இருக்கு. சூப்பரா இருக்கு. எந்த காண்டத்துல? 5வது காண்டம். படிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அங்கதான் அவருக்கு பகல். அதே ரகுணன் எதையும் கேட்காம ஆன்மீக விஷயங்க. அப்புறம் ரகுணன் இறங்கி நமஸ்காரம் பண்ணி அவர் பாதத்தில் மகானை தூக்க வச்சவனு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு நிறைய ஆன்மீக கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு பதில் அளிக்க 2 பேருக்கும் அந்த ஆன்மீகத்தை பற்றி பேச. அதுதான் பகல். பக்குவப்பட்ட பக்தன் பக்குவப்படாதவங்களே ஆன்மீகத்துக்கு இழுத்துறணும். கயிறு இழுப்பு போட்டி மாதிரி ஆன்மீகம் குடும்பத்திலே பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா வந்தாங்கன்னா அவங்க இழுத்து போட்டுருவாங்க அவங்க விஷயத்துல. நம்ம ரொம்ப ஸ்டெடியாவும் கவனமாவும் இல்லைன்னா நம்ம ஆன்மீக நொடியில பறந்துரும், நம்ம இழுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி இவர் பக்குவப்பட்ட ஒரு முனிவரா அந்த நாடி ஜடபரதர் மன்னன் ரகுகணனை ஆன்மீகத்துக்கு இழுத்தாரு. அவரை இரவுல பகலுக்கு இழுத்தாரு. அது இந்த இரவும் பகலும்னு சொல்றது பகவான் கிருஷ்ணர் ஒரு சூட்சுமமா ஒரு கோட்வேர்டா சொல்லியிருக்காரு. நம்முடைய சொல்லு, செயலு, எண்ணம், சிந்தனை, பார்வை, படிப்பு எல்லாமே, பணம், சொத்து, சுகம், வீடு எல்லாமே இரவும் பகவான். மற்றவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனாலும் சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இடத்துலையும் பகவான் சேவைக்காக பலர் வரலாம். நம்ம ஒவ்வொருத்தட கோயில் கட்டையிலும் சொல்லுவாங்க, எதுக்கு சாமி இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இப்படி கச்சரா இடத்துல கட்டுறீங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துல கட்டியிருந்தா நல்லா இருக்கும்லான்னு. அங்கே நான் மட்டுமா கோயில் சாமி கட்டிட்டு எல்லாரும் வரணும், எல்லாரும் போகணும், இதுதான் வசதியானது. அந்த தேவி தேட்டர் பக்கத்தில் கொடுத்தாரு 1 ஏக்கர் கொடுத்தாரு. ஆனால் தள்ளியருக்கு உள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லி இது காசு கொடுத்து சொசைட்டியில் ஆகணும் இந்த இடம், எல்லாரும் போகும். அப்போ ஒன்றுமே கிடையாது, 1 ஏக்கர் ஃபுல்லாக கடந்து ஃப்ரீயாக ஒரு இடம். இது மட்டும் தான் காசு, அவ்வளோதான் கிடச்சிது. அதுக்குள்ள இந்த இடத்த வாங்கி கோயிலை கட்டு. இன்னைக்கு இது பிரம்மாண்டமாக மாறி போச்சு. அன்னைக்கு அது ரொம்ப அமைதியான இடம். நான் புக் டிஷனுக்காக அந்த வெளியே போட்டிருப்பேன் அந்த இடத்துல புக்ஸ் டேபிள். அப்போ டிவிஎஸ் ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ ஏதோ தோணுச்சு இந்த இடம் கிருஷ்ணர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிதான். ஆனாடி அமைதி இல்லாத இடமும் அமைதி ஆக்கலாம். இன்னைக்கு இவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ள நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இதோட சூழ்நிலை அமைதி கிடைக்கும். வெளியே உலகத்தோட தாக்கம் உங்களுக்கு வராது. இதுதான் பகல்னு சொல்லி முடிக்கலாம்.
இல்லைன்னா மக்கள்லாம் அளபாயிரப்ப இந்த இடம் மட்டும் நமக்கு அமைதியை கொடுக்குது. அது பக்குவப்பட்ட நிலையில் நம்ம செய்ய முடியும். அதனாடி நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தின்றது, கிருஷ்ண உணர்வுன்றது செயல்கள் நம்மளுக்கு அதில் ஆர்வம் காட்டணும். இதில் ஆர்வம் காட்டும்போது மற்றதுதான் தானாக போயிடும். நீங்கள் அதை பற்றி விடணும்னு கவலைப்படணும். மற்ற விஷயங்கள்லாம் போயிடும். இன்னைக்கு குழந்தைகளை எப்படி பக்குவப்படுத்துறது, எப்படி வழிப்படுத்துறது, எப்படி ஒழுக்கமாக வளர்க்குறதுன்னு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கிருஷ்ண பக்தியை கொடுங்க, இந்த டேஸ்ட்டு மற்ற எல்லா டேஸ்ட்டையும் எடுத்துரும். அதுதான் உண்மையான டேஸ்ட், மற்றெல்லாம் டேஸ்ட். இந்த ஒரு ஸ்லோகத்தில் எவ்வளோ சொல்லலாம், இரவு பகல். ஹரே கிருஷ்ணா. ஏழை காலாச்சு நீங்கள் அடுத்த இது ப்ரோக்ராம். அதே மாதிரி இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நிறையா 3 நாள் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காங்க. சில பேர் குழந்தைங்களே 3 மாத கேம்ப் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 குரூப் வர்றாங்க. இதில் முக்கியமாக பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப இருக்கு. குழந்தைங்க தான். அவங்கள நம்ம எப்படி வழிகாட்டுறோமோ அந்த மாதிரி போவாங்க. குழந்தைங்களை குறை சொல்லக்கூடாது. வழிகாட்டுறவங்க தான் தப்பா வழிகாட்டுறாங்க. குழந்தைங்க நம்ம எப்படி வழிகாட்டுறோமோ அந்த மாதிரி போறாங்க. முன்னாடி அந்த பொறுப்பு எத்தத் ஆசரதி ஏவ தத்தத் இதர ஜனன்னு சொல்றாரு பகவத்கீதையில. ஆசரதினா பெரியவங்க என்ன செய்யறாங்களோ மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு 3 பேர்ட்ட மதிப்பு உண்டு. ஒன்று பெற்றோர், இன்னொன்று ஆசிரியர், இன்னொன்று அரசு. அரசாங்கம் என்னைக்கும் நம்மளை கை கழுவிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூலும் ஆன்மீக விஷயங்களை தொடர்றதில்லை. ஆனாடி பெற்றோர் அவங்க பொறுப்பு அதிகம். ஆனாடி நீங்கள் பெற்றோர்கள் உங்க ஒரு டேஸ்ட் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தைங்க தொடர்றதுக்கு நீங்களும் பக்தியில் இருக்கணும், நீங்களும் பயிற்சி பண்ணணும். இந்த காலத்து பிள்ளைங்க புத்திசாலி. நீங்கள் வெறும் வாயில் சொல்கிற விட நடந்து காட்டுறது தான் விரும்புகிறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டுங்க, பிள்ளைங்க பேசாமல் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் 1000 பேசினாலும் எதுவும் பின்பற்றாது. ஆனாடி பெற்றோர்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை அந்த விதையை வளர்த்து கொண்டு வரப்போ உதவணும். நீங்கள் கோயிலுக்கு ரெகுலராக வரலாம், கூட்டு வரலாம் குழந்தைங்கள. எங்கள் குழந்தைங்க கிளாஸ் ரெகுலராக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சண்டே நீங்கள் ப்ரோக்ராம் நடக்கையில் குழந்தைங்களுக்கு அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் நடக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பெற்றோர் நீங்களும் பக்குவம் படணும், குழந்தைங்களும் பக்குவப்படணும். ஏன்னா குடும்பன்றது ஒரு ஒரே என்டிட்டி. அதை பிரிக்க முடியாது. ஆனாடி குடும்பத்தில் ஒருத்தர் தடுமாறினாலும் எல்லாருக்கும் வேதனை. அதனாடி நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஒரே லைனில் ஒரே மாதிரி ஆன்மீகத்தில் பக்கத்தில் வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறது வீட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி சண்டே ப்ரோக்ராம் என்ன கஷ்டம்னாலும் கவலைப்படாமல் கூப்பிட்டு வாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க மேலே குற்றமே இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரும். அதனாடி நீங்களும் முயற்சி செய்யுங்க, குழந்தைகளுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த குழந்தைங்க நாளைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள நல்ல ஒரு ஆன்மீக குழந்தைகளாக வந்துச்சுன்னா அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். இன்னைக்கு காலையில் ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அந்த பாகவதத்தில் சொல்கிறாரு. அந்த ஸ்லோகத்தில் பிரம்மா மனுட்ட சொல்கிறாரு. பிரம்மா தான் அந்த அணுக்களை படித்து அவங்கள பக்குவப்படுத்துகிறாரு. அந்த மனுட்ட சொல்லும்போது எல்லா ஜீவன்களையும் நீ படைத்த ஜீவன்களுக்கும் நிறைய பாதுகாப்பு கூட, ஆன்மீக பாதுகாப்பு கொடுன்னு சொல்கிறாரு. அதனால அந்த பாதுகாப்பு நம்ம ஆன்மீகத்தில் கொடுக்கணும். அந்த ஆன்மீகத்தில் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.
அது நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இங்கே உள்ள பக்தர்கள்லாம் 20 வருஷத்துக்கு மேலே 25 வருஷம் மேலே பயிற்சி பெற்றவங்க, அவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் சேர்த்து ஒரு கை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஆன்மீகத்தில் பக்குவப்படலாம். ஹரே கிருஷ்ணா.